ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் கமன்னு மணக்கிற சீரகசம்பா மட்டன் தம் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். எப்படி சுவையாக காரசாரமாக செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நம்ம இன்றைக்கி வீட்டு தோட்டத்தில் தாங்க பிரியாணி செய்ய போகிறோம். அடுப்பை பற்ற வச்சுட்டு அதுக்கேற்ற பாத்திரம் வச்சுக்கோங்க. 200 ml கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் ரைஸ் பிரான் ஆயில் கூட எடுக்கலாம். இருந்தாலும் கடலை எண்ணெயில் சமைக்கும் போது அதோட சுவை தனியாக இருக்குங்க. இதில் 400 கிராம் பெரிய வெங்காயம், அதாவது 6 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நீங்கள் சேர்த்திக்கலாம். நம்ம இன்றைக்கி இந்த பிரியாணியில் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் மசாலாவும் ஆட் பண்ணாமல் ஹெல்த்தியாக செய்ய போகிறோங்க. இது கூட 3 பிரிஞ்சி இலை சேர்த்திக்கலாம். 4 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக சேர்க்க வேணாம், இதுவே கரெக்டான அளவாக இருக்கும். 2 இன்ச் பட்டை சேர்த்திக்கலாம். 3 ஏலக்காய் போட்டுக்கோங்க. இது எல்லாம் சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். இது ஒரு புறம் வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அரிசி ஊற வச்சிடலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ மட்டனுக்கு 1 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்துருக்குறேங்க. சீரக சம்பா அரிசியில் செய்யும்போது தான் பிரியாணி நல்லா மணமாகவும் சுவையாகவும் வரும். தண்ணி விட்டு அரிசியை 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணும்போது ரொம்ப இறுக்கி பிசைஞ்சு வாஷ் பண்ணக்கூடாது, அரிசி உடஞ்சிரும். நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியை வடிகட்டிடலாம். அப்புறம் இந்த அரிசியை ஊற போட்டுருங்க. சீரக சம்பா அரிசி 1/4 மணி நேரம் மட்டும் ஊறினாவே கரெக்டாக இருக்குங்க. வெங்காயம்லாம் கோல்டன் ப்ரௌனில் வணங்கி வந்த அப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி சேர்த்திக்கிறேங்க. புதினா இலைகளையும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இதை 2 கைப்பிடி சேர்த்திக்கலாம். நல்ல மணமும் சுவையும் கொடுக்கும். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது கூட 4 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாங்க. மிளகாய் பொடி 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம தயிர் ஆட் பண்ணும்போது காரம் கம்மியாயிரும், அதனால் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மிளகாய் தூளை எதுக்கு எண்ணெயிலேயே சேர்க்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி இந்த பிரியாணியில் நம்ம எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் ஆட் பண்ணலை. எண்ணெயிலேயே மிளகாய் தூளை ஆட் பண்ணும்போது ஒரு நல்ல கலரை கொடுக்குங்க பிரியாணிக்கு. 200 ml தயிர் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். புளிப்பு பத்தலைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ½ லெமன் மட்டும் ஆட் பண்ணலாங்க, அதுக்கு மேலே வேணாம். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போது இதில் 150 கிராம் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம செய்கிற பிரியாணிக்கு இந்த 150 கிராம் இஞ்சி பூண்டு விழுது சரியான அளவாக இருக்கும். சேர்த்திட்டு நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போன உடனே இதில் 400 கிராம் தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாங்க. அதாவது 6 மீடியம் சைஸ் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வணங்குறதுக்காக நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன். இதுக்கு அப்புறம் தாங்க நம்ம ஹீரோ என்ட்ரியே, வேக வச்ச மட்டன் பீசஸ். அதோட ப்ரிப்பரேஷன் பார்க்கலாமா? குக்கரில் மட்டன் பீசஸை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இது போல் 40லேருந்து 50 கிராம் வர மாதிரி பீசஸாக கட் பண்ணி வாங்கியிருக்கேங்க. நீங்களும் அதே மாதிரி வாங்கிக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாங்க. இது கூடவே நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கிறேன். 1 கிராம்பு, சின்ன சைஸ் பட்டை. இதில் 200 ml தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பிரியாணி செய்ய மொத்தமாக 800 ml பயன்படுத்த போகிறோம். அதில் 200 ml இப்போ சேர்த்திட்டோம். ஒரு முறை கிளறி விட்டு மூடி போட்டு 5 விசில் வரைக்கும் நீங்கள் விட்டு எடுத்துடலாம். குக்கர்லேயே மட்டன் பீசஸ் முக்கால்வாசி வெந்துருங்க. இப்போது வேக வச்ச மட்டன் பீசஸை நம்ம பண்ண கிரேவி கூட ஆட் பண்ணிக்கலாம். குக்கர் ஓப்பன் பண்ண உடனே கமன்னு மனம் வருதுங்க. நீங்கள் இதில் எந்த ஒரு பேக்கெட் மசாலாஸும் ஆட் பண்ண வேணாம். டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. மட்டன் பீசஸ் எல்லாம் ஆட் பண்ண அப்புறம் அது வேக வச்ச தண்ணியையும் இது கூடயே ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இது போல் பரட்டி விடுங்க, ரொம்ப கலக்க வேணாம். இப்போது இதில் நம்ம 600 ml தண்ணி சேர்க்கணுங்க. அப்பளையா மட்டன் வேக வச்ச தண்ணி இப்போ ஆட் பண்ண 600 ml எல்லாம் சேர்ந்து 800 ml தண்ணி கணக்கு வந்துருச்சுங்க. இது 1 கிலோ அரிசிக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மட்டன் பீசஸ் எல்லாம் நம்ம செஞ்சுருக்க கிரேவியோடு சேர்ந்து நல்லா கொதிக்கும் போது இதோட எசன்ஸ் நல்லா பீசஸில் இறங்கும். இது கொதிக்கட்டும். உப்பு அளவு பார்த்துட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. இது 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அதுக்குள்ளே சாதம் வடிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 லிட்டர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கோங்க.
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உப்பு கரைஞ்சது தண்ணி நல்லா கொதிச்ச அப்புறம் தான் நம்ம அரிசியை ஆட் பண்ணுறோம். நீங்கள் இந்த பிரியாணியை சீரக சம்பா அரிசியில் மட்டும்தான் பண்ணணும்னு இல்லை, பொன்னி அரிசி, பாஸ்மதி ரைஸ் எதில் வேணாலும் பண்ணலாம். இருந்தாலும் சீரக சம்பா அரிசிக்குன்னு ஒரு தனி சுவை இருக்குங்க. அரிசி எல்லாத்தையும் சேர்த்துட்டு உப்பு எவ்வளோ இருக்குதுன்னு இப்போ நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்பு கொஞ்சம் நல்லா உரப்பாக இருக்கணும், அப்போ தான் அரிசிக்கு கரெக்டாக அது இருக்கும். நான் போட்ட உப்பு கொஞ்சம் பத்தலைங்க, அதனால் இன்னும் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி நல்லா 4லேருந்து 5 நிமிஷம் வேகட்டுங்க. 4 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போது அரிசி எடுத்து வெந்திருக்கா இல்லையான்னு நம்ம பார்க்கலாம். நீங்கள் விரல்களால் அழுத்தி பார்க்கும்போது ஹாஃப் பாயில் ஆகிருக்கணுங்க, அதுவே போதும். இப்போ நீங்கள் ஒரு வெள்ளை துணி ஒன்று வச்சு நல்லா வடிகட்டிக்கலாம். அது வடிகட்டின தண்ணியை நீங்கள் வச்சுருங்க, அப்புறமேல் தம் போடும்போது நமக்கு அது மேலே வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இந்த அரிசி ஹாஃப் பாயில் ஆயிருந்தாலே போதுங்க. நம்ம 15லேருந்து 20 நிமிஷம் அப்புறமேல் தம் போட போகிறோம், அதுலேயே முழுமையாக வெந்துடும். நம்ம தம் போடுறப்போ ஒருவேளை பிரியாணிக்கு தண்ணி பத்தாமல் இருந்தால் கூட இந்த வடிகட்டின தண்ணி இருந்தால் எவ்வளோ தேவையோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது வடிகட்டின சாதத்தை நம்ம கிரேவி கூட ஆட் பண்ணிக்கலாங்க. அரிசி ஆட் பண்ண அப்புறம் கலரி விட வேணாம், இது மாதிரி சமன்படுத்திக்கோங்க, அதுவே கரெக்டாக இருக்கும். இது மாதிரி சாதத்தை சமன்படுத்தின அப்புறம் தண்ணி அதிகமாகவும் இருக்கக்கூடாது, தண்ணி இல்லாமல் ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. இது மாதிரி அளவாக இருக்கும்போது கரெக்டாக இருக்குங்க. இதில் நம்ம எந்த ஒரு கலரும் ஆட் பண்ணல, அப்போவும் எவ்வளோ ரெட்டிஷாக கலராக வந்திருக்கு பார்த்தீங்களா? இனி இது தம் போட தயாராக இருக்குங்க. எப்போவுமே தம் போடும்போது அடுப்பு லோ ஃப்ளேமில் தாங்க இருக்கணும். நீங்கள் வச்சுருக்க பாத்திரத்துக்கு அளவான தட்டம் வச்சு மூடிடுங்க. அதுக்கு மேலே சாதம் உடைச்ச கஞ்சி இருக்கு இல்லையா, அந்த சூடாக இருக்கிற கஞ்சியை இது மேலே வச்சுருங்க. இப்போது இதை நம்ம 15 நிமிஷம் தம்மில் வைக்க போகிறோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் கண்டிப்பாக லோவ்லேயே தான் ஃப்ளேம் வச்சுருக்கணும், அப்போ தான் அடிப்பிடிக்காமல் வருங்க. 15 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். கம்மன்னு பிரியாணி தயாராகிடுச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்களேன், மனமும் அட்டகாசமாக இருக்குங்க. பிரியாணி ஓப்பன் பண்ண உடனே மொத்தமாக மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இது போல் ஒரு சைடில் இருந்து சாதத்தை பரட்டி மேலே போடுங்க. அடியில் தான் மட்டன் பீசஸும் கிரேவியும் இருக்கும். அதை எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதாங்க. தம் பிரியாணி சர்வ் பண்ணுறதே இந்த மெத்தடில் தான் பண்ணுவாங்க. அடியில் பீசஸ் இருக்கும், சாதத்தை கூட மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணுவாங்க. மட்டன் நல்லா வெந்திருக்கான்னு பார்க்குறக்கு இப்படி எடுத்திங்கன்னா எலும்புலேருந்து ஈஸியாக பிரிஞ்சு வரும், அப்போ நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தங்க. டேஸ்டியான மட்டன் தம் பிரியாணி ரெடிங்க. சுட சுட பிளேட்டில் சர்வ் பண்ணி வீட்டில் இருக்கிறவங்கள அசத்துங்க. இந்த ஸ்டைல் மட்டன் தம் பிரியாணி டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Indu Gautam. Take care all.